परमेश्वरी देवताज्यागच्छेवहं सर्वाणि महाविष्णु लोकसमाजाः महाक्षुता देवताः लक्ष्मीपते संप्रजुतो प्रभाज्यागच्छेवहं ॐ प्रज्ञे नमः ॐ समाधाय नमः ॐ पादवे नमः ॐ पद्मनाभाय नमः ॐ पद्माय नमः ॐ सुते नमः ॐ शुभाय नमः ॐ श्वेताय नमः ॐ सुदाय नमः ॐ दंजाय नमः ॐ धर्मये नमः ॐ लक्ष्मी नमः पशुधारण्ये नमः ॐ कमलाय नमः ॐ कान्ताय नमः ॐ कमलाक्षे नमः ॐ कामाक्षे नमः ॐ किलोलसम्भवाय नमः ॐ मनोहरप्रदाय नमः कर्णाय नमः ॐ रोममात्रे नमः ॐ मत्प्रियाय नमः ॐ मत्तगत्साय नमः ॐ मत्पार्थे नमः ॐ मत्तसुन्दरे नमः ॐ शुभरञ्जाय नमः ॐ प्रसामुख्याय नमः ॐ प्रभाय नमः ॐ चन्द्रभद्राय नमः ॐ चन्द्राय नमः ॐ आगराजनने नमः ॐ पुच्छे नमः ॐ शिवाय नमः ॐ बिल्वनिलाय नमः ॐ वरोरोगाय नमः ॐ यशस्विन्ये नमः ॐ सिंहाय नमः ॐ सौकाम्याय नमः ॐ शुभप्रियाय नमः ॐ शुभप्रदाय नमः ॐ ॐ समुद्रधनाय नमः ॐ जयाय नमः ॐ मंगलाय नमः ॐ विष्णुवर्धने नमः ॐ भुवनेश्वरी नमः ॐ महालक्ष्मी अष्टोत्तरनाथे नमः ॐ नारायणध्वजाय नमः ॐ दारिद्र्यध्वजाय नमः लक्ष्मी देवरोज्यागच्छे नमः भक्षणवाद्यागच्छे नमः ॐ सत्यनारायण प्रीतिरोज्यागच्छे देवाय प्रदेशवद्यागच्छे नमः ॐ सत्यनारायण प्रीतिं प्रतिपदाय प्रगच्छे कल्याण प्रतिगच्छे गुरुदाय प्रगच्छे नमः ॐ सत्यनारायण प्रीतिविदोत्मानमगच्छे नारायण प्रगच्छे साधने प्रगच्छे नमः ॐ सत्यनारायण प्रीतिविदोत्माय नमः ॐ सत्यनारायण प्रगच्छे सदा प्रगच्छे भूतले प्रतिपाद्यागच्छे नमः ॐ सत्यनारायण प्रीतिविदोत्यागच्छे वेदरोगपाद्यागच्छे वेगाय प्रगच्छे वेदगाय प्रगच्छे नमः ॐ सत्यनारायण प्रगच्छे भूषाय प्रगच्छे नमः ॐ सत्यनारायण प्रीतिविदोत्यागच्छे धनुराज प्रगच्छे विजय प्रगच्छे भक्ताय प्रगच्छे नमः ॐ सत्यनारायण प्रीतिविदोत्यागच्छे प्रवीणविदोत्यागच्छे नमः ॐ सत्यनारायण प्रगच्छे साधने प्रगच्छे समृद्धवाद्यागच्छे नमः जागच्छे चरते प्रगच्छे नाराय नमः ॐ सत्यनारायण प्रीतिगच्छे नाराय प्रगच्छे आभरणाय प्रगच्छे जागच्छे चरते प्रगच्छे नाराय नमः ॐ सत्यनारायण प्रीतिगच्छे नाराय प्रगच्छे आभरणाय प्रगच्छे जागच्छे सम्रोधमं वैदिकजागच्छे प्रवीणं सर्वदाद्यागच्छे नमः सत्यनारायण कल्याणम முதல் சத்யநாராயணரை கலசத்தில் ஆமணத்தில் பூஜிக்கவும். இந்த பூஜையை 4 வர்ணத்தாரும் ஆண் பெண் இருபாடுகளும் செய்யலாம். உறவினர்கள் சிநேகிதர்கள் கூடி செய்வது விசேஷம். வாழைப்பழம், பசும்பால், நெய், கோதுமை, வடை, சர்க்கரை இவை 5ஐயும் சமவிகிதம் கலந்து சுவாமிக்கு நிவேதிப்பது விசேஷம். பிறகு கதா சிரவணம் தாமாக படித்து முடித்த பிறகு பூஜை முடிந்து பூஜை செய்வித்த அந்தனருக்கு தட்சணைகள் தாம்பூலம் அளித்து பிறகு அனைவருடன் கூடி உண்ணுவது நலம். முடிந்தவர்கள் பாட்டு, நிர்ணயம் போன்றவற்றுடன் கடவுளை மகிழ்விக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் சத்யநாராயணர் மகிழ்ந்து விரதம் அனுசித்த விருப்பங்களை நிறைவேற்றுவார். இது திண்ணம். பாடத்தில் ஏழை அந்தனர் ஒருவன் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். கடவுளையே நினைத்துக் கொண்டிருந்ததால் அவன் மீது இறக்கப்பட்ட மகாவிஷ்ணு ஒரு வயோதிகர்
விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை உபதேசிக்க அவனும் மறுநாள் தான் உச்சை எடுத்து கிடைத்த பொருளால் தன் உறவினர் சகாக்களுடனும் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றான். அவ்வாறு அந்தணன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பது கண்ட ஒரு விரத வெற்றி அந்தணனிடமிருந்து இந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை அறிந்து அவனும் அனுஷ்டித்து புத்திர பௌத்திராதிகளை பெற்று இறுதியில் மோட்சம் அடைந்தான். சத்திய வாக்கு உடையவனான உல்காமுகன் என்னும் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் தினமும் பகவானின் ஆலயத்திற்கு சென்று அவரை தரிசித்து அங்குள்ள பிராமணர்களுக்கு தானம் செய்து அவர்களை மகிழ்விப்பான். அவன் ஒரு நாள் பத்ரசிலா நதிக்கரை ஓரம் தன் ரூபவதியான பத்தினியுடனும் உறவினர்களோடும் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். அப்போது வியாபாரத்துக்காக கொண்டு வரும் பொருட்களை ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த நதிக்கரை ஓரமாக வந்த சாது என்னும் வணிகன் அங்கு மகாராஜா அனுஷ்டித்துக் கொண்டிருக்கும் விரதத்தை கண்டு ஓடத்தை நிறுத்தி விட்டு இறங்கி வந்தான். மகாராஜா தன் பூஜையை முடித்து பிரசாதத்தை வழங்க சாதுவிடம் வந்த போது அவரை பார்த்து, மகாராஜா, தாங்கள் இப்பொழுது அனுஷ்டித்து விரதத்தை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. எனவே என் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்றார். அதற்கு மகாராஜா, வியாபாரியே, இப்பொழுது நான் அனுஷ்டித்த விரதத்தின் பெயர் சத்யநாராயண விரதம் என்பதாகும். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. எனவே இந்த பூஜை அனுஷ்டிப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று பெரியோர்கள் கூறியதன் பேரில் இந்த பூஜையை அனுஷ்டித்து வருகிறேன் என்றார். மகாராஜா கூறுவதை மிக கவனமாக கேட்டு வந்த மனிதன், மிக்க நன்றி மகாராஜா, தாங்கள் கூறிய இந்த விரதத்தை கேட்டு என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இதற்கு காரணம் நாங்களும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறோம். எனவே நாங்களும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் எங்களுக்கும் குழந்தை பேரு உண்டாகும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்று மகாராஜாவுக்கு நன்றி கூறி தன் ஓடத்தில் ஏறி அமர்ந்து பயணம் செய்ய இருந்த இடத்தை விடுத்து ஓடத்தை திருப்பி தன் ஊரை நோக்கி ஓட்டிச் சென்றான். தன் ஊரை அடைந்ததும் தன் இல்லம் சென்று தன் மனைவியிடம், என் பிரியமானவளான லீலாவதியே, உனக்கு புத்திர சந்தானம் உண்டாவதற்கு நான் ஒரு விரதம் தெரிந்து கொண்டு வந்துள்ளேன். அதை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறி தான் மகாராஜாவிடம் இருந்து தெரிந்து கொண்ட சத்யநாராயண விரத பூஜையை அந்த முறைகளிலும் அனுஷ்டிக்கும் விரதத்தையும் எடுத்து கூறிய சாது, நமக்கு குழந்தை பாக்கியம் கிட்டினால் நாம் அந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்போம் என்று கூறி தன் வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டான். நாளடைவில் அவன் மனைவியும் சத்யநாராயணன் அருளால் 10 மாதத்தில் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். குழந்தை பிறந்ததும் சாதுவிற்கு அவன் மனைவிக்கும் அளவற்ற மகிழ்ச்சி. குழந்தைக்கு நல்ல பெயர் ஒன்று தேடி கலாவதி என்ற பெயரும் சூட்டினர். கலாவதியும் வாடும் பூமேனியை கொண்டு கொள்ளை அழகுடன் நாளுடனேயும் பொழுதொரு வண்ணமுமாக எந்தவித துன்பமும் இல்லாமல் வளர்ந்து வந்தாள். ஒரு நாள் சாதுவின் மனைவி சாதுவை நோக்கி, மாதா, நமக்கு குழந்தை பிறந்தவுடன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதாக சத்தியம் செய்திருக்கிறோம். நமக்கு பிறந்த நம் மகள் கலாவதிக்கும் திருமணம் செய்ய வேண்டிய வயது வந்திருக்கிறது. ஆனால் நாம் சங்கல்பம் செய்த சத்யநாராயண விரதத்தை இன்னும் அனுஷ்டிக்கவில்லை என்று மறைந்திருந்த சாதுவிற்கு நினைவூட்டினார். அதற்கு வணிகனும், நாம் இந்த விரதத்தை செய்ய வேண்டியது அவசியம்தான். ஆனால் இப்பொழுது நான் பெண்ணுக்கு தகுந்த வரம் தேடிக் கொண்டிருக்கிறேன். எனவே அவள் திருமணத்தின் போது பூஜையை விமர்சையாக செய்யலாம் என்று கூறினார். தன் மகன் கலாவதிக்கு சகல குணமும் செல்வமும் வணிகனுமான ஒரு மணமகளை தேடி வருமாறு தன் வேலையாட்களை பல இடங்களுக்கு சென்று வரும்படி அனுப்பி வைத்தான். அவர்களும் பல இடங்களுக்கு சென்று இறுதியில் காஞ்சனம் என்னும் ஊரில் கல்வி, குணம், பண்பாடு ஆகியவற்றில் கலாவதிக்கு நிகரான சுந்தரம் என்ற வணிகனை அவன் பெற்றோர் சம்மதத்துடன் நிச்சயித்தனர். நல்லதொரு முகூர்த்தத்தில் தன் ஒரே மகளான கலாவதிக்கு சுந்தரத்துடன் மிகவும் சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தான். அந்த சிறப்பான திருமணத்தின் போது செய்வதாக இருந்த சத்யநாராயண விரதத்தை வேலை பலுவால் இருவரும் கலந்தனர். பொதுவாகவே மனிதனின் குணம் தொடர்ச்சியாக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சந்தோஷம் வருவதற்கு காரணமாக இருப்பவரை மறந்துவிடுகிறது. 4 அத்தியாயம் சாரம். ராஜாவும் விடுவிக்கப்பட்டு பல பரிசுகளுடன் கப்பலில் நாடு திரும்பிய சாதுவும் அவருடைய மருமகனும் நித்யானுஷ்டத்திற்காக கப்பலை ஒரு ஓரமாக நிறுத்தி வயோதிகள் வேகத்தில் அங்கு வந்து சத்யநாராயணர் கப்பலில் என்ன இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்கிறார். அவர்களும் காய்ந்த இலைகள் தான் என்ன இல்லை என்றனர். அப்படியே ஆகட்டும் என்று சென்று விட்டார் பகவான். அவர்கள் திரும்பி வந்து தம் கப்பலில் காய்ந்த இலைகளை இருப்பதைக் கண்டு தம் தவறை உணர்ந்து அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க
அவரும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மறந்து விலகிக்காக தான் இத்துன்பம் அனுபவிக்கின்றனர் என்றும் அதை அனுஷ்டிப்பதற்காக சங்கல்பித்துக் கொள்ளப்படும்படியும் கேட்க அவர்களும் அவ்வாறே செய்து தம் பொருள்களை பெற்றனர். அவர் ஊர் திரும்பியதும் நதிக்கரையில் வேலை செய்து கொண்டிருக்கும் வேலையாட்கள் அழைத்து தாம் வந்து விஷயத்தை கூறி தன் மனைவி மகளை அழைத்து வருமாறு கூறினாள். வேலையால் சென்று கூறும்போது சத்யநாராயண விரதம் செய்து கொண்டிருக்கும் லீலாவதியும் கலாவதியும் பூஜை முடித்து வருவதாக கூறினார். பூஜை முடிந்ததும் தன் கணவனை காணும் அவசரத்தில் கலாவதி பிரசாதம் உண்ண மறந்தாள். அவள் நதிக்கரையில் அடைந்ததும் அவளுடைய கணவர் கப்பலுடன் காணாமல் போனார். இதை அறிந்ததும் மூச்சை அடைந்து மகளை கண்டு பகவானை வேண்ட சத்யநாராயண உன் மகள் என் பிரசாதத்தை உண்ண மறந்தால் நான் இந்த நிலை என்றார். அவளும் வீட்டிற்கு சென்று பிரசாதம் உண்டு திரும்ப தன் கணவனை கப்பலுடன் கண்டாள். அந்த மகிழ்ச்சியில் சாருவும் அங்கேயே தன் பந்துக்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு வீடு திரும்பினாள். அன்றிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் ஆனந்தமே ஆனந்தம். அவர்களும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு இறுதியில் முக்தியடைந்தனர். ஐந்தாவது அத்தியாய சாரம். துங்கத்வஜன் என்னும் அரசன் வேட்டையாடி திரும்பும் வழியில் அங்கு சத்யநாராயண பூஜை நடக்கும் சில இடங்களில் சில இடையர்கள் பூஜையை முடித்துவிட்டு பிரசாதத்தை ராஜாவுக்கு அளிக்க அதை உண்ணாமல் நாடு திரும்பினான். சத்யநாராயண நாடு திரும்பியதும் அவனின் மனைவி மக்கள் காணாமல் போனது போல் தோன்ற செய்தார். ஆகவே தவறை உணர்ந்து அரசன் காட்டுக்கு சென்று இடையர்களுடன் கூடி சத்யநாராயண விரதம் மேற்கொண்டு திரும்பியதும் தன் மனைவி மக்கள் தன்னை வரவேற்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ஜெய் சத்யநாராயண.